அந்த அரசு பள்ளி மாணவருடைய தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு சார் உயர்ந்திருக்கு? தற்போது என்ன தற்போது மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டா ஆசிரியர்கள் கூட கைது பண்ணியிருக்காங்க. பொதுவாக மாணவர்கள் சார்ந்தும் சரி ஆசிரியர்கள் சார்ந்தும் சரி நிறைய நாங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க சொல்லிடுறோம். ஆர்பிஎஸ்கே ஸ்கீம்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு விதத்தில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் அவருடைய குடும்பம் சார்ந்து அவங்க பேக்ரவுண்ட் சார்ந்தும் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான தவறான முடிவுகள் அதே ஆசிரியர்கள்ட்ட சொல்லும்போது நம்மளை நம்பி பெற்றவங்க அமைச்சு வைக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களை நாம தான் நம்முடைய பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். நம்முடைய கேம்பஸில் உள்ளே விட்டுட்டு போனாங்கன்னா நம்ம மீது இருக்கின்ற நம்பிக்கை ரொம்ப அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் நாம் அறிவுரை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அங்கொண்டும் இங்கொண்டும் வரும்பொழுது அது ஒரு வருத்தத்தை ஏற்படுகின்றது. ஸோ அந்த விதத்தில் மாணவ செல்வங்களுக்கு அந்த கவுன்சிலிங் முழுமையாக வழங்க ரிப்போர்ட்டை பற்றி நாங்கள் பேசுகிறேங்க. நான் உங்களுக்கே தெரியும், நான் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை 2020 மத யானை புத்தகத்திலே ஏசர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ வந்து அவ்வளோ திட்டி எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட ரிப்போர்ட்டில் ஏசர்னு ஒரு பேரில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்காங்க. மிக மிக அபத்தமானது. அது தயவுசெய்து அதை யாரும் ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படின்னு யுனெஸ்கோ சொன்னது கூட அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் எது எப்படி ஆகுதுன்னு சரி, ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் லெவலில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏசர் ரிப்போர்ட் வந்து ஒரு 25,000 மாணவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அவங்க அசஸ் பண்ணாங்க. நாங்கள் 9,80,000 பேர் நாங்கள் அசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சார்ந்திருக்க இந்த ரிப்போர்ட் வரும்பொழுது வெரி ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சார்ந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இந்நேரம் ஒரு ஆக்ஷன் பிளானை போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பண்ணுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.